நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பல வருடங்களாக நடந்து வருகின்ற ஒன்றுதான் இந்த மாரிஸ் மனன போட்டி. இது நான் என்னுடைய பொறுப்பிலே இது 3வது போட்டியாக இருக்கின்றது. 1443வது வருடத்துக்குரிய போட்டியை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். எனவே முஹர்ரம் மாதம் அதே போன்று சஃபர் மாதம் 2 மாதத்திற்குரிய மனன போட்டி குறிப்பேடுகள் இந்த நிகழ்விலே வழங்கப்பட இருக்கின்றன. அதிலே முதலாவது இலக்கம் 1க்குரிய குறிப்பேடை இங்கு வழங்குகின்றோம். அது நாங்கள் அல் குர்ஆனில் இருந்து நாங்கள் சூரா யாசீனை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். ஏற்கனவே அறிவித்தபடி சூரா யாசீன் வசனம் 1லிருந்து 11வது வசனம் வரைக்கும் இலக்கம் 1க்கான பதிவேடு 1க்கான மரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சூரா யாசீன் 1லிருந்து 11 வரைக்கும். அடுத்ததாக ஹதீஸிலே இலக்கம் 1 கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான் ரவாஹு முஸ்லிமுன் அன் அபி மாலிக்கின் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுத்தம் ஈமானின் பாதி. நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. வழங்கப்பட்டிருக்கின்ற துஆ இலக்கம் 1 ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். பொருள்: எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற இந்த துஆவும் ஹதீஸும் அதே போல் வரைக்கும் உள்ள வசனங்கள் மரணத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கலிமத்து தையிபத்து ஸதகத்துன் ரவாஹுல் புகாரி வ முஸ்லிமுன் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும். அதற்கு வழங்கி இருக்கின்ற துஆ அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்கின்ற துஆவை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இந்த வருடம் நாங்கள் ஹதீஸிலே நாங்கள் ஹதீஸ் அறிவிப்பாளரை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். சென்ற வருடங்கள் நாங்கள் வழங்கவில்லை. இந்த வருடம் அந்த ஹதீஸுக்குரிய அறிவிப்பாளர்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். எனவே அதனோடு சேர்த்து இந்த ஹதீஸ்களை மரணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இவைகள் மூலமாக இதிலே வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ்களாக இருக்கட்டும், அதே போன்று துஆக்களாக இருக்கட்டும், அவை அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. அவைகளை படித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று வழங்கப்படுகின்ற துஆக்கள் அந்த உரிய சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்கின்ற துஆக்களிலே நாங்கள் அவைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.